கருதக நடுவோடு கடையனைன் தகமுதல் அருளுற வமைத்த அருட்பெருஞ்சோதி இதிர்கருது அகம் கருதுகின்ற அகம் அதாவது உள்ளம் சுத்தமனமாம். இந்த அகமும் நடுவும் கடையும் முறையே உள்ளம் உயிர் உடல் ஆகிய மூன்றை குறிப்பதாம். இம்மூன்றும் ஒன்று கூடி மனித வாழ்வில் பெருநலம் விளைந்திடவுள்ளதாம். அதற்காகவே திருவருள் அகமுதல் வெளிப்பட்டு விளங்கச் செய்யப்படுகின்றதாம். இதுவே அகமுதல் அருளுற வமைத்த அருட்பெருஞ்சோதி என்று போற்றிக் கொள்ளப்பட்டுள்ளதாம். உள்ளத்தில் தோற்றிடும் அருளொளி உயிரிலும் உடலிலும் சார்ந்து நிறைந்து கொண்டிட வேண்டும் என்பது குறிப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்லை புரியவில்லையா? சரியான விளக்கம் இதோ. உயிர் மனம் உடல் என்ற மூன்றில் உயிர் மட்டும்தான் உணர்ச்சியுடையது. உயிர் என்றால் ஆன்மா, மற்றும் மனம் என்றால் உள்ளம், பிறகு உடல் என்றால் சுயம். இந்த மூன்றும் உயிரைப் போலவே மனமும் உடலும் உணர்ச்சி பெற்று ஒன்றுபட்டு விளங்கும்படி செய்யும் பயிற்சிதான் சுத்த சன்மார்க்கம் என்கிற இயற்கை உண்மை நெறி பயிற்சியாகும். இந்த பயிற்சியைத்தான் சகஜ நிட்டை என்றும் சொல்கிறார் வள்ளல் பெருமான். The very highest stage in spiritual, your soul, your mind, and your body, can merge in one path. Apart from this no more stages, this is a final stage in spiritual. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.